ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. கப்பல் என்றால் கடலில் செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன வரும்? உலகம் உன்னுடையதாகும். வெற்றின்னு சொல்றோமே, வெற்றி எப்படி வரும்? உலகத்தை ஜெயிக்கின்ற வெற்றி எப்படி வரும்? வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி வந்தே தீரும். அந்த இடத்திலே தான் நம்பிக்கை. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் வெற்றி வந்தே தீரும்.